வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 2 பிளே. ஃபர்ஸ்ட் பண்ணுற பிளே வந்து மை டிராப்ஸ்மேன் அப்படின்னு ஒரு பிளே நான் பண்ணுறேன், ஆண்டனி பிரகாஷ்னா. ரெண்டாவதாக வந்து இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து ஐயாவுடைய நாடகத்தில் சத்திரத்தார் விட்டு திருப்பம் அப்படிங்கிற ஒரு பீஸ் இருக்குது. அதை சந்துரு பண்ணுறாங்க. கடந்த வாரம் இதே பிளே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மழையின் காரணமாக பண்ண முடியல. ஸோ இடையூறுகளுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ முதல்ல மை டாப்ஸ். சாரி, உங்கள் ஃபோன் எல்லாம் அந்த கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கூத்துப்பற்றை அப்படிங்கிறது வந்து நடிகர்களுக்கு உண்டான ஒரு இடமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் ஒரு சராசரி சாதாரண மனிதனாக வந்து ஒரு நடிகனாக நாங்கள் பரிணமிக்கிறதுக்கு பல்வேறுபட்ட பயிற்சிகள் நாங்கள் ஈடுபடுறோம். கூத்துப்பட்டை பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, இது வந்து முத்துசாமியா அவருடைய எழுத்தாளர். அவர் தன்னுடைய எழுத்துக்கு ஒரு நாடக எழுத்தாளராக தன்னை மாற்றிக்கிட்ட பொழுது தன்னுடைய படைப்புகளுக்கு தானே நடிகர்களை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய படைப்புகளை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுனால தான் இந்த இடம் உருவாச்சு. இந்த இடங்கள்ல நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே முத்துசாமியை முதல்ல என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, முதல்ல இருந்து நீங்க நிறைய ஓவியங்களை பாருங்க ஐயா, வேனோஸுடைய ஓவியங்களை பாருங்க, பிக்காசோடைய ஓவியங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லை நான் கூத்துப்பற்றைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூதகணங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை வந்து கூத்துப்பட்டை சார்பாக செஞ்சுருக்காங்க. பல கோயில்களுக்கு போய் அந்த பூதகணங்களை வந்து அதனுடைய கோர்சஸ் அதை வச்சு அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கூத்துப்பட்டு நடிகனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முச்சாமி எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா கூட இன்னொரு விஷயத்த நாங்கள் இங்கேருந்து முழுமையாக என்னுடைய 10 ஆண்டு அனுபவத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நாங்கள் எங்களிலே ஒரு ஓவியரை நாங்கள் பார்த்தோம். நடேஷ் முத்துசாமி அண்ணா வந்து ஒரு ஓவியர். அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட அதை பற்றி விஷயமா பேசும்பொழுது அவர் முதல் தன்னை வந்து ஒரு ஓவியம்னு சொல்ல விரும்புகிறார். முதல்ல அவருடைய ஓவியங்களை ஒரு ஓவியனாக ஏற்றுக்கொள்ளல, அவருடைய ஓவியங்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை வந்து ஒரு டிராப்ஸ்மேனாக தான் சொல்றாரு. அதுக்காக தான் மை டிராப்ஸ்மேனுங்கிற பேரில் நாங்கள் இந்த பிளே பண்ணுறேன். நார்மலாக டிராப்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் எல்லாருக்குமே தெரியாது. ஒரு திட்டம் ஒரு படம் மூலமாக ஒரு திட்டமிடுதல், ஒரு பிளானிங், ஒரு பிளானர் தான். ஸோ இவர் என்னன்னா தன்னுடைய மீடியமாக எப்படி முச்சாமியை தன்னுடைய வார்த்தைகளை வந்து எழுத்துக்களை வந்து மக்களுக்கு போய் சேரக்கூட மீடியமாக வச்சாரோ, நாடகத்தை ஒரு மீடியமாக எடுத்தாரோ, அதே மாதிரி இவர் வந்து சித்திரத்தை தன்னுடைய மீடியமாக எடுத்திருக்காரு. இது ஒரு ஓவியம்னு கூட சொல்லல. ஓவியம்னா அது வந்து அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு கலர் இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அதுக்கு இருக்கும். அப்படி எந்த டைமென்ஷன் இல்லாமல் இவர் தன்னை வந்து ஒரு தன்னுடைய ஓவியங்களை ஓவியம் சொல்றதில்ல, தன்னுடைய படங்களை வந்து சித்திரம் தான் சொல்றாரு. அதாவது கோட்டு சித்திரம் தான் அவருடைய சித்திரங்களை சொல்றாரு. இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய நாட்களாகி இன்னைக்கு வந்து தன்னுடைய ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தில் வந்து அந்த புத்தக பேர் வச்சுக்கணும், பிஃபோர் பிகமிங் பிளைண்ட், நாம் கூடாவதற்கு கண் பார்வை இடம்புவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி தான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த புத்தகத்தை வர 20ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால நடிகனா நாங்கள் அவரோட டிராவல் ஆகி நடிகனாக எங்களுக்கு ஒரு டிராவலில் வந்து அவருடைய ஓவியங்களுக்கு என்ன அளவாக எங்களுக்கு பயன்படுத்துச்சு. முத்துசாமியோடைய எழுத்துக்கள் வந்து எப்படி எழுத்து ஒரு மீடியமாக நாடகம் ஒரு மீடியமாக இருந்த மாதிரி அவருடைய இந்த சித்திரங்கள் வந்து எப்படி தன்னுடைய விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக இருந்து அப்படிங்கிறத வந்து அது ஒரு நடிகனை எங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சுது, நடிகனுடைய எங்களை உருவப்படுத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சுங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிளே. பின்னால் அந்த ஓவியங்கள் நம்ம பின்னால் பார்த்து அந்த ஓவியங்கள் நமக்கு என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறத பின்னால் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் நடிகனாக என்னுடைய பார்வையில் வந்து அது எனக்கு என்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு, நாங்கள் அவரோட டிராவல் ஆகும்போது அவர் எப்படி தன்னை வந்து ஒரு சித்திரம், அதாவது ஒரு கோட்டு சித்திரத்தினுடைய ஒரு படைப்பாளியாக தன்னை எப்படி பரிணமிச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து அவர் ஒன்றும் சொல்ல கேட்ட விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இனிஷியலாக என்ன சொல்கிறாருன்னா, பிறக்கும் போதே எனக்கு வந்து ஓவியத்து மேலே ஈர்ப்பு இருந்துச்சு.
அதனுடைய மேல் தோல் மாதிரி என்னோட போத்தி என்னோடய பிறந்து வளர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும், சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து அவங்களுடைய வேலை தந்து கொண்டக்கூடிய வேஸ்ட் பேப்பர்ஸ்ல படங்கள் வரைந்து தான் தன்னுடைய சித்திரங்களை முதல்ல ஆரம்பிச்சார். பின்னர் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சித்திரங்களுடைய தாக்கங்களை எதுவாக இருந்திருக்கு அப்படின்னா, அவர் பார்த்த காமிக் புத்தகங்கள் சின்ன வயசு எல்லாருமே பிடித்த வந்து விலங்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ விலங்குகளையும் அந்த பார்த்த அந்த கார்ட்டூன் சித்திரங்கள் தான் அவருடைய ஓவியங்களுக்கு அடிப்படையாக முதல்ல இருந்தது. வெறும் பேப்பரில் பென்சிலை மட்டுமே பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காரு, வரைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நிறைய மீடியம்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாடகம் நடத்திட்டா அப்படின்னு நடிகர் இருக்கிறோம், நமக்கு 5 விதமான ஆங்கிலம் இருக்குது, உடல் மொழி இருக்குது, நமக்கு காஸ்டியூம்ஸ் இருக்குது, செட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறோம். ஸோ ஒருவேளை இது வந்து அவர் பின்னொரு காலங்களில் வேணா சிரமத்தை முன்னிட்டு என்ன செஞ்சிருக்கலாம்னா, அவர் தன்னுடைய படைப்புகளை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு இந்த சித்திரத்தை வந்து கையில் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த பரிமாணத்தினுடைய காலங்கள் அப்போன்னு சொல்லலை. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குதா சொல்றாரு. சின்ன வயசுலேருந்தே வேஸ்ட் பேப்பர்ஸ்ல கூட வரைஞ்சி அந்த பயிற்சி ஆர்வமானதுன்னு சொல்றாரு. பின்னால வந்து தன்னுடைய மீடியமான சித்திரத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதனால தன்னை ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் சொல்றாரு. பின்னர் அவருக்கு வந்து தன்னுடைய கரியர் இதுதான் அப்படின்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு போறாரு. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு போனதுக்கு அவர் 2 மென்டாரை தன்னை கன்சிடர் பண்றாரு. ஒன்று வந்து ஆர்வி பாஸ்கரன் சார். அவர் தான் அவருக்கு வந்து இவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த கோடு பென்சில்கள் மூலமாக, அதாவது வெள்ளை தாளில் வேற எந்த உபகரணங்களும் எந்த கலர் காம்பினேஷன்ஸுமே இல்லாமல் வெறும் பென்சிலை கொண்டு தன்னுடைய கருத்துக்கு ஒரு இமேஜஸாக தன்னுடைய கருத்தை சொல்ல முடியுங்கிறத வந்து இவர் சொல்றாருங்கிறத அவர் பார்த்து உணர்ந்து அவருடைய ஆசிரியராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லைன் டிராயிங்ஸில் நீ அதனுடைய அந்த எட்ஜஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டான என்ன செய்யும் வடிவப்படுத்தி கொடு. அந்த வடிவங்கள் தான் அந்த ஒவ்வொரு ஓவியங்களையும் வந்து நிலைப்படுத்துதுன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பின்னால் அவர் பார்த்த மற்றொரு குரு வந்து சந்துரு சார் சொல்றார். ஓவியர் சந்துரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து நிறைய தென்னிந்திய கோயில்களுக்கு கூட்டு போயிருக்காரு. தென்னிந்திய கோயில்களுடைய சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிற்பங்களுடைய இமேஜஸ் வந்து அதுகளோட இருந்து அந்த இமேஜஸை வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது ஏற்கனவே தன்னுள்ள இருந்த கற்பனையோடு சேர்த்து இந்த ஓவியங்களுடைய வடிவங்களையும் தன்னுடைய கற்பனையோடு இணைச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, நார்மலாக உள்ள நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மை முழுமையாக அப்படியே எடுத்து பயன்படுத்தாமல் அந்த ஃபார்மில் தன்னுடைய கற்பனையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இந்த விஷயத்தை அவர் சொல்லுவார், எப்பவுமே எனக்கு வந்து 3 மீடியம் தான், மைண்ட் ஒரு மீடியம், எனக்கு ஒரு மேட்டர் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். எனக்கு எண்ணங்களில் தோன்ற ஒரு விஷயம், அந்த மைண்டில் இருக்க விஷயத்த ஒரு மீடியமாக நான் வந்து பேப்பரையும் பெண்ணையும் பயன்படுத்துகிறேன், அங்கே ஒரு மேட்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இந்த மைண்ட் மீடியம் அண்ட் மேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அனைத்துமே நான் எங்கேயும் பார்த்த விஷயங்கள் இல்லை, என்னுடைய கற்பனைகளை எனக்கு தோன்ற விஷயங்களை என்னுடைய விரல் நுனி வழியாக நான் என்ன செய்கிறேன், அதை நான் வந்து ஒரு படைப்பாக கொண்டு வரேன், ஒரு சித்திரமாக கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை எனக்கு வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, உற்சாமையா இங்கிலாந்து பிள்ளைன்னு சொல்லியிருப்பார், வாயில் அதட்டல், கையில் வேக கட்டுப்பாடு, திசை நிர்ணயம், கண்களில் நில அமைப்பிற்கான நிதானம், தீர்மானம் கைகளில் ஓடி தலைக்கயிற்றில் பாய்ந்து மூக்கணாங்கயிற்றில் பாய்ந்து பின்னர் மாட்டின் மூக்கில் அது புலப்படுகிறது. மாடுகள் அவற்றை குழம்புகளால் வெட்டி தூரத்தை பின்தள்ளுகின்றன. சக்கரங்கள் அதற்கு மேலே உருண்டு தூரத்தை பின்தள்ளுகின்றன. சக்கரங்களுக்கு பின்னால் கோடுகள் வரி வடிவில் வண்டிகளை பிடித்து இழுப்பது போல் தோன்றுகின்றன சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பார். இந்த கனெக்டிவிட்டி, ஒரு மாட்டை வண்டியை செலுத்துறவன் வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து தன்னுடைய கைகள் வழியாக பாய்ந்து அந்த தலைக்கயிற்றை பிடிச்சி அதை கட்டுப்படுத்தும் பொழுது அந்த மாடு அந்த வேலையை எப்படி செய்யுன்னு சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு கலவையாக என் மனதிற்குள்ள எனக்குள்ள ஒரு உருவம் தோன்றுது, ஒரு இமேஜ் தோன்றுது. அந்த இமேஜுங்க 2 மீடியமாக பேப்பரையும் பேனாவையும் மட்டும் வச்சுக்கிட்டு என் எண்ணங்களில் தோன்றதை என்னுடைய கை வழியாக, என் நகக்கணம் வழியாக நான் படங்களா ஓவியங்களா வரைகிறேன்னு சொல்றேன். ஆக இவருடைய படைப்புகளுக்கு வந்து முதல்ல நான் சொன்னேன், சின்ன வயசுல பார்த்த அந்த காமிக் புத்தகங்கள்,
பின்னர் வந்து யதார்த்தமா சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய மிருகங்களுடைய உருவ அமைப்புகள். பின்னர் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் முழுமையாக தன்னுடைய கோட்டோவியம் தான் தன்னுடைய ஓவியம் நிர்ணயம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட இந்த தென்னிந்திய கோயில்களுடைய தாக்கங்கள், இந்த தாக்கங்கள் தான் அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோயில்களுடைய சிற்பங்கள் தான் எனக்கு வந்து மொழியை கொடுத்துச்சு, என்னுடைய ஓவியங்களுக்கு, என்னுடைய சித்திரங்களுக்கு மொழியை கொடுத்துங்கிறார். அதாவது என்னுடைய ஓவியங்கள் வந்து தமிழ் ஓவியங்களாக மாறிச்சு அப்படிங்கிறார். தென்னிந்திய கோயில்களில் பார்த்த இந்த உருவங்கள் வந்து தனக்கு ஏற்கனவே இருந்த சிறு வயசுல இருக்கக்கூடிய இந்த காமிக் புத்தகங்கள் உள்ளது, யதார்த்தமா மிருகங்கள் மேல உள்ள குழந்தைகளுக்கு உண்டான ஈர்ப்பு, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உருவ வடிவை பெற்றுச்சு. அங்கதான் என்னுடைய ஓவியங்களுடைய மொழி என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாரு. இது இப்போ முத்துசாமி ஐயா தன்னுடைய கருத்துக்களை நான் மக்களுக்கு சமூகத்துக்கு போய் சேர்றதுக்கு நாடகத்தை பயன்படுத்தின மாதிரி இவர் ஓவியங்கள்ல ரொம்ப ஈஸி மீடியத்துல தன்னுடைய சிந்தனைகளும் பேப்பரும் பேனா மட்டும் மீடியமா வச்சிருக்காரு. பின்னர் அது அங்கிருந்து எப்படி பரிமாணம் ஆகுதுங்கிற சொல்றாரு. பின்னர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஒரு ஓவியரா தன்னை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் அனிமேஷனுக்காக ஓவியம் வரையறதுக்காக போயிருக்காரு. அனிமேஷனுக்காக ஓவியம் வரைய போகும்போது அங்க வந்து கிரியேட்டிவிட்டி விட வால்யூம் ஆஃப் ஓவியங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிரியேட்டர் உட்கார்ந்து ஒன்று மனசை சிந்திச்சுக்கே வரைஞ்சு கொடுக்குறது ஒன்று. பின்னர் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வால்யூம் ஆஃப் இமேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் இமேஜஸ் கேட்கும் பொழுது தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சடனா மாற்றங்களை ஏற்படுத்தி புது புது கற்பனைகளுக்கு உள்ளாக வேண்டியது இருக்குது. அந்த முயற்சியை நான் பண்ணி ஒரே நாளில் 4000 ஒரு மாச டைம்ல வந்து 4000 5000 வித்தியாசமான ஓவியங்களை வரைஞ்சேன். அன்னைக்கு அந்த தருணத்துல இருந்து ஓவியங்கள்ல பொறுத்தளவுக்கு ஓவியங்கள் ஓவியங்கள் சித்திரங்கள் மேல் உள்ள பார்வையும் அந்த சிந்தனை வேற மாதிரி ஆயிடுச்சு. அது இதுவரை நான் இருந்த எல்லாத்தையும் விட்டு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. பின்னும் அது எப்படி மேலும் வலுப்பட்டுச்சுன்னு சொல்றாருன்னா, கூத்துப்பற்றை அவங்க அப்பா ஆரம்பிச்ச நிறுவனம், இங்க நடிகர்களுக்கான பயிற்சி கூடம், இங்க அவருக்கு வந்து ஒளி அமைப்பு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒளி அமைப்பு பண்ணும் பொழுது யதார்த்தமாகவே ஒரு ஆணை பொறுத்தளவுக்கு பெண் ஒரு ஈர்ப்பு உண்டான கருவி. லைட்ல ஒளியில வந்து இந்த நடிகர்களுடைய அங்க அசைவுகளை பார்க்கும்போது இந்த அங்க அசைவுகளும் பெண்கள் குறிப்பாக சொல்லும் போது பெண் நடிகர்கள் பண்ணும்போது யதார்த்தமா ஆண்கள் பார்க்கும்போது ஒரு விதமான உணர்ச்சிக்கு பெருமை நம்மகிட்ட இருப்பது. ஸோ இந்த உணர்ச்சி பெருக்கக்கூடிய நீட்சி என்னவாக இருக்குது, எது நம்மை கவருது அப்படிங்கிறது அங்க அந்த கவருக்குரிய பொட்டன்ஸ் வந்து அதிகப்படியா இருக்கிற மாதிரி தன்னை ஓவியங்களை கற்பனை பண்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, சின்ன வயசு அந்த சின்ன வயசுல இருந்த கார்ட்டூன், பின்னால வந்த மிருகங்கள், திருப்பி வந்த அனிமேஷனு, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான உள்ள ஒரு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இப்போ ஆர்டிஸ்டுடைய பாடி மூவ்மெண்ட். ஸோ இந்த பாடி மூவ்மெண்ட் எது தன்னை இருக்குதோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வடிவங்களை மாத்துறாரு. பின்னர் அதுக்கப்புறம் இப்போ வந்து முத்துசாமி ஐயா வந்து ஒரு எழுத்தாளரா நடிகர்களுக்கு போய் சொல்லி நமக்குள்ளே எப்படி தாக்கத்தை எப்படி முத்துசாமி நம்ம மாறுறோமோ, அப்போ முத்துசாமிக்கு பிள்ளையார் நடேஷ் முத்துசாமி எப்படியா மாறி இருப்பாரு. அவருக்கு எங்க மாறுதுன்னா 3 விஷயங்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய தன்னுடைய தகப்பனாட்டு வந்தான்னு நினைக்கிறேன். முத்துசாமி ஆட்டு நடிகனால் பயிற்சி பண்ண நமக்கே வரும்போது மகனுக்கு வந்திருக்காது. 3 விஷயங்கள். பெண்ணுரிமை, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுல நிலை வேண்டும். சமநிலைங்கிறது வந்து பணத்தினால ஏற்ற இறக்கங்கள்ல மட்டும் இல்லை, ஆண் பெண் ஏற்ற இறக்கம், கலர் ஏற்ற இறக்கம், இதெல்லாம் பலவாறு பேசிக்கிட்டே வரும் நம்ம. இது எல்லாமே இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலையணுங்கிறது வந்து அவருக்குள்ள ஆழமா உள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாத நிலை வேண்டும். இது ஒண்ணு. இந்த எல்லாரும் அப்படிங்கிறது வந்து எல்லா உயிரினங்களும், எல்லா மனிதர்களும் மட்டும் இல்லை. அது நம்ம ஜீவகாரணத்தை பத்தி முத்துசாமியை பல விஷயங்களை பேசுற பார்த்துருக்கோம். அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் பெண் தன்மை. ஸோ இந்த சமநிலை பெற வேண்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்மளோட கூட வாழக்கூடிய ஒரு பெண்ணெல்லாம் வாழவே முடியாது நம்ம. ஆனால் அந்த பெண்ணை நம்மளுடைய ஒரு போக பொருளாகவும் கருவியாகவும் நமக்குள்ள அடிமையாகவும் வச்சுட்டு இருக்காது. இந்த சமூகத்தில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் உலகம் தோன்றிய காலம் இருந்தால் கூட இன்னும் அந்த பெண் அடிமைத்தனம் அப்படிதான் இருக்குது. அதுக்கு முந்திச்சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதை முந்திச்சொல்ல பெண் வந்து முட்டை போடக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏற்படுச்சு. அவர் மேமலா இல்லாமல் முட்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுங்கிறாரு. கற்பும் கள்ளத்தனம் இல்லாமல் போயிருக்கிறாரு. அதிக ஒரு ஓவியத்துக்குள்ள தாக்கம் ஏற்படுது. இந்த ஓவியங்களை பார்த்தீங்கன்னா பெண்ணை முட்டையோடு சம்மந்தப்பட்டு எழுதியிருப்பார். முட்டையினால பெண் வந்து எப்படி தன்னுடைய உரிமையை பாதுகாக்க முடியும், அவளால
தன்னுடைய மாதவிடாய் வந்து அவளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறையாக அமையுது அப்படிங்கிறத அவருடைய ஓவியங்கள்ல பார்க்குறோம். அது ஒண்ணு. அடுத்ததை பார்த்து ஜீவகாரணத்தை பற்றி நம்ம முச்சமையை நம்ம ஏற்கனவே பல இதில் வண்டி சூழலை பார்த்துருக்கோம். ஆதியிலே கால்கள் ஆரக்கால்களுக்கு மாற்றப்பட்டன, பின்பு வட்டமாய் சொல்வது வாடிக்கையாகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ஆட்டம் புத்தகம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேசம் ரொம்ப பழமையான தேசம், மூலிகைகள் நிறைஞ்ச தேசம், மூலிகைகள் தின்னு வாழும் ஆடுகளுக்கு மரணமே இல்லை. ஆட்டுக்கு மரணங்கிறது ஊகம்தான். ஆட்டுக்கு மரணம் கசாப்பு கடையில மட்டும்தான் இருக்குது. கசாப்புக்கு தப்புன ஆடு மூலிகைகளையே மேய்ச்சிக்கிட்டு இருந்தா அது சிரஞ்சீவி ஆயிரும். ஆமா, ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. நான் மூலிகைக்கு தப்புன ஆடு ஒருத்தர் சொல்றான், நான் மூலிகைக்கு தப்புன சிரஞ்சீவி. ஆனா ஒத்த உதாரணத்தை ஒண்ணு நீங்க ஒரு பொது முடிவுக்கு வர மாட்டீங்க, விஞ்ஞானத்துக்கு விரோதம் சொல்வீங்க. அப்படின்னு நம்ம எப்படி வந்து மிருகங்களை வந்து வதச்சி நம்ம உயிர் வாழ்றோம். எல்லாம் உயிர் தான், மிருகங்கள். அந்த வதைப்பவருடைய ஓவியங்களை தென்படுது. அடுத்தாக விலங்குகள் மாதிரி மரங்கள், செடிகள், கொடிகள், இதுகளும் உயிரினங்கள் தானே. இவைகளையும் பண்டைய காலங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழங்கள் வந்து பழுத்து கீழே விடுறத நம்மளுக்கு வாழ்றது, நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கான தகுதி, அதை பறித்து சாப்பிடுறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. காய்ந்து விடக்கூடியவர்களை எடுத்து சாப்பிடு, சருகுகளை சாப்பிடுறது நமக்கு உண்டான அருகதை உண்டு நமக்கு மனிதனுக்கு. மரங்களை வெட்டி வீழ்த்தி அவங்கள புசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. இதுதான் மனிதனத்தினுடைய தொடர்ந்து ஆர்வமா இருந்திருக்கு. மனிதன் வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சா பின்னால அதுக்கு மேலே இயற்கையில் இருந்த கனிவகைகளை வந்து என்ன செஞ்சிருக்கான்னா, அவன் வந்து கீழே விழுந்ததை புறக்கி சாப்பிட்றான். அதான் அவனுக்கு வாழ்வாதாரம், அதான் அவனுக்கு எனர்ஜியா இருந்திருக்குது. பின்னால தனக்கு வளர வச்சு வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது உயிரினங்கள். அதையும் நம்ம முச்சாமியோட ஐயாவோட பல பிள்ளையை பார்த்துக்கணும். நம்ம அதை இதில் பார்த்துக்கணும். நினைக்க வெகரையில் நம்ம பேசணும். நம்ம டேய் துரியோதனா, நீ அவனை திருப்பி காட்டுக்கு போச்சுன்னா போக தயங்க மாட்டாங்கடா. அந்த வனத்துல ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கி வச்சுக்காரடா. ஒரு கொடியை உருவாம, ஒரு செடியை புடுங்காம, ஒரு மரத்தை வெட்டாம அந்த வனம் உள்ள தழுவிடுதா துரியோதனாங்கிறார். சோ இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிரா மதிக்கிறது வந்து ஒரு உயிரினங்களை மட்டும் இல்லை, ரத்தம் உள்ளதை மட்டும் இல்லை, நீர் உள்ள தாவரங்களை கூட என்ன உயிரிழா தான் மதிக்கிறார். இந்த எண்ணங்கள் மிச்சம் வேண்டது அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இவர் எல்லா படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இமேஜஸ்ல கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாரு. ஒரு மிருகத்துக்கு மனுஷனை கனெக்ட் பண்ணும்போது அழகா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு ஓவியங்கள் கொடுத்துருப்பாரு, கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாரு. அது உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு. ரெண்டாவது நம்ம பேக் போன் இருக்கு இல்லையா, முதுகெலும்புக்கு உண்டான அந்த ஷேப்ல சில உருவங்கள் கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா உடல் ரீதியான பிசிக்கல் கான்டாக்ட், தொடர்பு. அதை நீங்க வந்து ஒரு கூர்மையாக அந்த ஓவியங்களை பார்த்தா நமக்கு அது தெரிய வரும். ஆக இப்படி ஒரு நம்மளை செதுக்கிற ஒரு ஆசானோட இருந்து, அந்த ஆசானுடைய மகன் வந்து ஒரு ஒரு சித்திரம் வரைகிறவராக இருந்து அவரை நம்ம ஒரு நாடகப்படுத்தலை அப்படின்னு அதில் அர்த்தம் என்ன இருக்கிறத ஒரு எண்ணத்தை தோன்றுனதுதான் இன்னைக்கு இந்த இதுல என்னன்னா இன்னும் முக்கியமான விஷயம், பெரிய பெரிய ஜாம்பவான்களை போல இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படைப்பாளிக்கு படைக்கிற வரைக்கும் தான் படைப்பு சொந்தம், படைத்து முடிந்ததுக்கு அப்புறம் படைப்பாளிக்கு அந்த படைப்பு சொந்தமே கிடையாது. இட்ஸ் ஃபார் ஓப்பன். அது வந்து கான்ட்ரவர்சி, கிரிட்டிக்ஸுக்கு தான் சொல்ல வேண்டியது. என்னவா அது வந்து உருவகப்படுத்தப்படுது, என்னவாக விளக்கமாக என்னவாக மீனிங், அதாவது அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறது பார்வையாளர் கொடுத்துதான். அதனால ஓவியங்களுக்கு வந்து தலைப்பும் போடுறது இல்லை, தன்னுடைய ஓவியத்துக்கு தன்னுடைய பேரையும் போட்டு அது தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஆக்கிக்கிறதே இல்லை. அது அதனுடைய அடுத்த சிறப்பு. ஸோ இவ்வாறு நம்ம வந்து நம்ம நடிகனா ஒரு பிளேயை வந்து நம்ம கில்டெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு பிளே நம்மகிட்டே ஒரு பிளே எடுத்து நம்மளே பேச வச்சு அதே ஒரு பிளே ஆக்கி நம்ம பிளே ஆக்டிலாம் பண்ணிருக்கோம். நிறைய பிளேஸ் நினைச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாடகங்கள் பண்ணும்பொழுதும் அந்த இம்ப்ரவைஸ் பண்ணி எல்லாருமா சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணி அதை ஒரு வடிவம் கொடுத்து நம்ம நினைச்சிருக்கோம், ஒரு பிளேயை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கூட இன்னொரு கிரியேட்டர், ஒரு சித்திர வரைவர்களோடு இருந்து ஒரு விஷயத்துக்கு அர்த்த போறாரு. இறுதி கட்ட காலங்களில் இப்போ ஒரு கண் தெரியாம கண் கொஞ்சம் மங்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய ஓவியங்கள் போட ஆரம்பிச்சேன். போட்டுதான் உடனே இந்த புத்தகத்தையும் வெளியிட்டார். என்னன்னா, பிஃபோர் பிகமிங் பிளைண்ட், நான் கண் குருடாகிறதுக்கு முன்னால எனக்கு மண்ணில் தோன்றது. ஏன்னா அவருக்கு ரெண்டே மீடியம் தான். தனக்கு தோன்ற சிந்தனைகளை வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய நிழல்நூலை வழியாக பேனா மூலமாக பண்றாரு. அதுக்கு ஒரு வரை வெறும் வெள்ளைத்தாள்களில் வெறும் கருப்பு கோடுகளை இணையா கருப்பு கோடுகளை இணையும் கருப்பு கோடுகள் மூலமாக தான் அந்த விஷயங்கள் வெளியே சொல்றாரு. அதனால இருக்குது என்னுடைய மீடியம் இதுதான். இது நிறைய பேசுறேன், நிறைய ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன், நிறைய வந்து எழுத முடியல என்னையால. அதனால எனக்கு என் மீடியம் ஓவியம் தான். அதனால இதை நான் வந்து அது ஒரு ஆவணப்படுத்தினதுக்காக தான் பிஃபோர் பிகமிங் பிளைண்ட்ங்கிற புக்கு வருது, அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி நம்மளோட இதுல என்னன்னா, இது எந்த வந்து ரெப்புடேஷனும் கிடையாது.
எதை பார்த்து வந்த விஷயம் இல்லை. முழுக்க முழுக்க தனக்கு ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான சமூக சிந்தனை உள்ள ஒரு கூட்டத்தோட வாழும் பொழுது, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல உருவாகும் பொழுது, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு மனிதர் நடிகரை பத்தி 3 விஷயம் கையா சொல்லுவாரு. முதல்ல, இந்த உலகத்துல சரி தவறுன்னு எதுவுமே கிடையாதுயா, 1. 2வது, எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல இடம் உண்டுயா. 3வது என்ன சொல்லுவாருன்னா, நீ நல்ல மனிதனாக இருப்பதற்கான முயற்சி செஞ்ச அப்படின்னா, முதல்ல நல்லது கெட்ட இது இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து கடைசி சொல்லுவாரு, நீ நல்ல மனிதனாக இருக்கணும் முயற்சி செஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ நல்ல நடிகனாக இருப்ப, நல்ல கணவனாக இருப்ப, நல்ல ஒரு ஒரு குடிமகனாக இருப்ப, எல்லாமாவா இருப்பது. ஸோ இந்த நல்லது என்னங்கிறது நீ தான் தீர்மானிக்கணும். நல்லது கெட்டது கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி எதுவும் நீ தீர்மானிச்சு அதில் நீ உன்னை நீ பயணிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நீ எல்லாத்துலேயும் பயணிப்புங்கிறது தான் ஐயாவுடைய கருத்து. நமக்கு கற்றுக் கொடுக்குற, நமக்கே நடிகர் தனக்கு தேவை நடிகர்களை உருவாக்குற நமக்கே கற்றுக் கொடுத்துருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து அவரோட வித்த உருவான அவர் மகன் என்ன நடந்திருக்கும். அவர் இதை விட சிம்பிளஸ்ட், இதோட பிரில்லியன்ட் வே ஆஃப் மேக்கிங்ல தான் இந்த சித்திரங்களை அவர் நினைச்சிருக்காரு, நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுவோம்னா, இதுதான் அவரை பற்றி ஒரு நடிகனா என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு மேலே பேசுறதுக்கு நிறையா பேசலாம், பட் இருந்தாலும் இது எத்தனை சுருக்கமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த ஓவியங்களை நம்ம பார்ப்போம். இப்போ கடைசியாக இந்த தன்னுடைய பிஃபோர் பிகமிங் பிளைண்டில் உள்ள ஓவியங்களை நம்ம பார்ப்போம். இந்த ஓவியங்களில் சில குறிப்பிட்ட சில ஓவியங்களில் அது எனக்கு என்னவா அந்த ஓவியங்கள் தோணுச்சு அப்படிங்கிற எனக்கும் அவருக்குள்ள ட்ராவல், எனக்கும் முஸ்ஸாமியாவுக்குள்ள ட்ராவல், எனக்கும் நடிகனால ட்ராவல், எனக்கும் நடிகருக்குள்ள ட்ராவல், எனக்கும் இந்த கேம்பஸ்க்குள்ள ட்ராவலை வச்சு அது என்னவா எனக்கு தோணுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆடியன்ஸ் நீங்களும் உங்களை கருத்துக்களை ஒரு நிறைய படங்கள், எல்லா படங்களையும் பார்ப்போம். ஒரு 10 படங்களை டிஸ்கஷன் எடுத்துக்குவோம். அந்த 10 படங்களை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு என்னவா தோணுது? ஏன்னா இது இந்த மீடியமுக்குள்ளே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அது என்னவா பண்ணுதுங்கிறதையும் நம்ம ஒரு ஆவணப்படுத்துவோம். சிறப்பு, தேங்க்யூ. இப்போ நம்ம படங்கள் பார்ப்போம். நல்ல படங்களை எனக்கு அதை பற்றி சொல்லணும்னு தோன்ற படங்களை நான் நிப்பாட்டுறேன், அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார் சொல்லுறவங்களையும் சொல்லலாம். ஒவ்வொரு படத்துக்கும் யாராவது ஒருத்தர் மாதிரி ஆள் கம்மியாக இருக்குது, ஒருத்தர் வச்சுக்கலாம். ஒரு 10 படங்களும் 5 படங்களும் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இது எக்ஸ்பெரிமெண்ட். இது நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இது உங்களுக்கு கேமரா கிடைக்கிறேன்னா இருக்கிறேன்னா நீங்கள் இல்லை, இது மட்டும் தான் போகும். அது மட்டும் இருக்கும். அப்படியா? இது நாம கேட்க படம் ஆனால் படம் மட்டும் தானே தெரியும். ஏன்னா அது மேலே டாப்ல இருக்கிறதுனால இப்போ நான் இங்கே வச்சு இது பண்ணுறேன். ஜூம் பண்ணால் தான் கேமராலே தெரியும். பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது இந்த புக்கினுடைய முதல் படமா பண்றாரு. இது குதிரை. பாத்தீங்கன்னா பிளெயின் பேப்பர்ல ஒன்லி வித் பிளாக் லைன்ஸ். இந்த குதிரையோட பல வடிவங்கள் நான் கேட்கறேன். சேஞ்ச் பண்ணுமா? இது இன்னொரு விஷயம் திருப்பி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஸ்கெட்ச்ல வரைய நினைக்கிறேன், நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் பெண்ணை வச்சா திருப்பி அதை எடுக்காமலே அந்த இமேஜ் ஒரு மைண்ட்ல முழுமையா தன்னுடைய எண்ணத்துல இருக்குது. வித்தவுட் டேக்கிங் இந்த பெண்ணை எடுக்காமலே முழுமையா அந்த ஸ்கெட்சை நான் முடிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி முயற்சிகள் இருக்குது. அந்த குதிரையோட வேறு ஒரு வடிவம் பாருங்க. போலாம். குதிரை கால்கள் நிற்காது. குதிரை அளவு கண்டிருக்கோ? குதிரை அளவு கண்டிருக்கோ? போலாம். இது பாருங்க. இதுல இந்த இமேஜ் இதை பத்தி நான் பேசுறேன். இந்த இமேஜ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலா நாங்க கூத்துப்பட்டில நாங்க நடிகர்கள் ஆக்சுவலா படம் ஃபுல்லா காட்டுறாங்க. கீழ ஆமா கொஞ்சம் மேல ஏத்துவோம். இல்ல அவ்வளவு பேஸ் கொஞ்சம் அந்த காட்டிட்டு இருங்க. அவ்வளவுதான் சார். இல்ல இந்த மைனர் கால் தெரியும். அது கொஞ்சம் லேஸ் ஒரு லைட்டா இல்லனா அந்த கீழ போயிடுச்சு. பரவாயில்லை. கீழ எனக்கு தெரிஞ்சதுடா. கீழ கண்ட்ரோல் மேல பேசு. கீழ கீழ ஓகே. நான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த படம் எனக்கு என்னவா தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த படத்துல பாருங்க, குதிரையுடைய கால்ல பாருங்க, கால் அங்கிமா
காலில் ஒரு காலில் சக்கரத்தை கட்டி இருக்குது, இன்னொன்று மனிதன் கால், இன்னொன்று கிடக்குமா. மேலே உட்கார்ந்துருக்கு வந்து யானை உருவத்தை கொடுத்துருக்காரு. எங்கள் கூத்துப்பட்டியில் நாங்கள் கூத்துகள் எல்லாத்துலேயுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை முன் வச்சு பிள்ளையார சாமியை நாங்கள் கும்பிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறது தான் எங்களுடைய கூத்து வழக்கமாக நாங்கள் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கற்பனை என்ன நினைக்கிறேன்னா, நான் எப்படியும் யானை வந்து புத்தி கூர்மையான ஒரு விலங்கினம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படும் அப்படின்ட்டு. இப்போ குதிரை, நான் வந்து இந்த பறவையினுடைய இமேஜ் எப்பவுமே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான ஆசைகள் நமக்கு வந்து இந்த நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணுங்க மாதிரி பல விதமான இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கு நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட லட்சியத்தை நோக்கியோ இல்லை ஒரு குறிக்கோள் நோக்கியோ சமூகத்தை நோக்கியோ போகும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை வந்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் என்னவா எனக்கு தோணுது அப்படின்னா, ஒரு மனுஷன் கால் மனுஷன் தன்னுடைய மனுஷன் என்ன பண்றான்னா குதிரை மாதிரி வேகமா தன்னுடைய வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்காக காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறான். ஆனா அவன் என்னதான் வந்து அவனுக்கு வந்து மேல தன்னை புத்தியை பயன்படுத்தி அவன் வேலை செஞ்சா கூட அவனுக்கு உலகப்பிரகாரமான ஆசைகளும் தன்னுடைய தேவைகள் என்ன செய்ய அவன் வந்து தன்னை அவனுடைய வேகத்தை குறைப்பதற்காக என்ன செய்ய தன்னை அவனை பிடிச்சி கீழே எடுத்து சங்க பிடிச்சி கீழே எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மனுஷன் அவ்வளோ வேகமா தன்னை வந்து இந்த உலகத்தில் தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்காக ஓடுறான், சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறான். என்ன மூலையை பயன்படுத்தினா கூட அவன் ஆசைகள் யானையோட சைஸை விட அந்த பறவையோட சைஸ் பெருசா இருக்கு. அதை அவனை ட்ராக் பண்ணுது. இப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த படத்தை பார்த்து. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் தான். இதை பத்தி யாராவது ஒருத்தர் அவங்க என்ன தோணுது வந்து பேசலாம் இங்க வாங்கினால அந்த ஸ்பீடு அந்த ஸ்பீடு சொல்லலாம். அந்த ஸ்பீடு என்ன, அந்த நீங்க சொன்ன மாதிரி மனிதன் அந்த ஸ்கேட்டிங் ஸ்பீடு. பட் இந்த ஆணைக்கு பின்னாடி அந்த நெருப்பு பாரு இல்லையா, இது சொன்னா குதிரைக்கு வந்து நெருப்பு இருக்குன்னா அதிக ஸ்பீடுன்னு அர்த்தம். அதோ அந்த இமேஜ் அங்கே கொடுத்துருக்காரு. இதை வந்து அந்த யானை குறிக்கோளுக்கு வந்து இந்த முதிரை கொடுத்துருக்காரு. அந்த எய்ம் அதை நோக்கி போ அப்படின்னாரு. ஆனா குதிரைக்கு கடிவாளம் போடல. அப்ப நோக்கம் வந்து அங்க கொடுத்துருக்காரு. ஏன்னா யூஸ்வலா குதிரை கண்ணாபின்னான்னு போகும், அதுக்காக கடிவாளம் போடுவாங்க. இங்க மனிதன் குதிரை ரூபத்தில் அது எண்ணத்துக்காக அவர் வந்து அந்த பிரெயின் கொடுக்குறாரு. அந்த விளையாட வழியா நீங்க சொன்ன மாதிரி யானை வழியா கொடுக்குறாரு. அதே நேரத்துல வந்து அதிகார பொருளைக்கு அந்த கால் நீட்டிது. அந்த சீன் அந்த குதிரை முகத்துக்கு நேர கால் நீட்டிருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா அந்த கால் விரல் இப்படி அமைக்கிருக்கு இல்லையா, அப்போ வந்து பிரெயின் டென்ஷனா இருக்குன்னு அர்த்தம். நீ அப்ப நீ தப்பு பண்ற ஒழுங்கா போ. நம்ம குழந்தைய குட்டுவோம் இல்லையா, குட்டுதல்ங்கிறது சான்ஸ்கிரிட்ல வந்து குட்டுதல் அப்படின்னா குட்டுறது, நம்ம தமிழ்லேயே அதுதான் வரும். அது விச்சிக்க குட்டிகம் அப்படின்னு காலில் வந்து இப்படி குட்டுதல் அப்படின்னு வரும். அது அங்கே கொடுத்துருக்காரு. அதான் நீங்க சொல்றீங்களா கோவிலோட இமேஜினேஷன் அங்கே வந்திருக்கு. அதனால வந்து கடிவாளம் போடாத குதிரைக்கு டிஸ்டர்ப் வந்து இந்த பறவை. ஆனா அந்த குறிக்கோள் வந்து பை ஆர்டர், அது ஒரு எமோஷனல் டென்ஷன் அது வந்துருக்கு. இது ஸ்பீடா போகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குதிரை வால் பார்க்குறது இதுதான். ஆனா நீங்க சொன்ன பாயிண்டே கரெக்ட். அதுதான் எனக்கு அது நீங்க சொன்னதுல அடுத்ததுதான் அந்த நெருப்பு. அப்ப எவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு தெரியும். இது நம்ம அந்த முன்னால உள்ளதுல வந்து அது அடுத்த ஸ்டேஜ், அது விட்டுட்டு போகுது. ஆமா. சோ புத்தி என்ன செய்யுது, வேகத்தை அதிகப்படுத்துது. ஆனா அந்த ஆர்டர்ல பாருங்க, கால் பாருங்க நார்மல் ஆயிடுச்சு. குதிரையோட கால் பாருங்க, நான் வரேன்டா அப்படின்னு மாதிரி ஸ்பீடா போகுது. ஆமா ஆமா அதான். சூப்பர். இந்த இமேஜ் பார்க்கணும். இந்த இமேஜ் வந்து எனக்கு என்னவா தோணுதுன்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம இன்டர்கனெக்ட். நம்ம அது இல்லாம பண்ணவே முடியாது. பின்னால தனக்கு பின்னால தான் சுமந்துட்டு போக வேண்டிய அளவுக்கு பெண் இருக்கிறா, அது அவசியம் அப்படின்னு அந்த பெண்ணுடைய சுகத்துக்காக அந்த உலகத்துக்கு இவ்வளவு வேகமா நம்ம ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் உடன்படுறேன். இல்ல அது வந்து அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த முகம், அந்த குதிரையோட முகம் இருக்கு இல்லையா, அந்த லைட் குதிரையோட முகம் இருக்கு இல்லையா,
முகம் பாருங்க. ஆமா, அது ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? சந்தோஷமா போகுது. இல்ல சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் கிடையாது. அது வந்து வாய் மூடி இருக்கு. எப்போ வந்து வாய் மூடி இருக்காங்களோ நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால வந்து அது ஆக்சுவலா அது வந்து சந்தோஷம் இல்லை, மாட்டிக்கிட்டே போய் அதுதான் உண்மை. ஆமா, ஏன்னா லைட்ல அங்க யானைக்கு வந்து ரொம்ப ஞாபகத்துக்கு அதிகமா வச்சுக்கணும்னு ஒரு அந்த படத்துக்கா இல்ல அதுக்கு இதுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி சொல்றோம். யானை வந்து நினைவுகள் ரொம்ப தாங்கி இருக்கும். ஏன்னா அந்த தாய் இருந்து இப்போ கூட ஊருக்குலாம் வரும்போது அது ஏற்கனவே இருக்க மெமரியில அது வர மாதிரி. ஸோ அந்த மெமரியை தாங்கி வாழ்க்கை பயணத்தை ஒருத்தன் குதிரை மாதிரி சவாரி பண்ணி ஓடுறான், கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறான். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடறான், இந்த பெண்ணோட அந்த வன்மம் வந்து அந்த பெண்களை பத்தின ஒரு சிந்தனை அது வந்து நம்மள ஃபுல்லா ஆக்குபை பண்ணி அது சவாரி பண்ண ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இந்த இது தொடரும் போது எனக்கு அப்படி தோணுது. ஸோ அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த வேகத்தை. நல்ல ஐடியா. அது வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண மாதிரி, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். ஆமா, நெக்ஸ்ட் 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 யாருக்கு கருத்தை விட அடுத்த படத்துலாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இது பாருங்க, இது வந்து குதிரை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குதிரை தான் நம்மளுடைய வேகம். நம்ம வேகம் முழுக்க முழுக்க இது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. எதோ நம்மள ஸ்லோ பண்ண நினைச்சா கூட கீழே இருந்து ஒரு நமக்கு ஒரு இப்போ வந்து அது ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. மேல இருந்து இப்ப என்ன குதிரை வந்து வேகம் குறைஞ்சு தள்ளி போய் அண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆசை இது மேல ஏறி வந்து இல்ல மேல என்ன இருக்கு, அது குட்டியா குருவி 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 இல்ல குருவி இல்ல, அது குருவி. அது குருவி கிளி மேல இருக்குது என்ன, வீடு வீடு இல்ல இல்ல குருவி வாழ குருவி குருவிதான் வாய்க்கு கண்ணு இல்ல. ஆக்சுவலா குருவிதான். நான் வந்து யாரும் இப்ப நீங்க குருவி யாரும் சொல்றீங்க, சொன்னா குருவி மாதிரி தெரியுது. எனக்கு என்னவா தெரியுதுன்னா அது வந்து ஒரு ஒட்டக முகம் மாதிரி, ஒட்டகத்துடைய முகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நான் நினைச்சது என்னன்னா எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறவன் இந்த பெண்ணால மயங்கினதுனால ஆட்டோமேட்டிக்கா அவன் ஸ்பீடு போறது ஸ்லோ ஒட்டக மாதிரி போட்டுதான் போக ஆரம்பிச்சு. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது ஆண் குதிரையா பெண் குதிரையான்னு ஒண்ணும் தெரியல. அதனால உடனே ஆண் குதிரையோட ஏன் இமேஜினேஷன் பண்றீங்க? அதுதான் ஆண்கள் பெண்கள் தெரியுது. கீழே ஆண் குதிரை போடாம, இல்ல அதுக்கு கீழே ஆண் குதிரை போடாம குதிரை முன்னாலே நிக்குது. அது காது சார், அது காது. இல்ல காது மேல இருக்கு சார், இது கொம்பு தான். அதை கீழே போட்டு அசிங்கமா இருப்பா மேல போடுறாரு. அது மாதிரி கொம்பா குறியா உரிய கீழே கூட மேல போட்டுக்கிறாரு. அங்க போட்டு புது இமேஜினேஷன் இருக்கு சார். குதிரைக்கு கொம்பு கிடையாது, ஆனா கீழே மேட் உண்டு. அப்ப இதுக்கு முன்னாடி குதிரையில கொம்பு இருந்தது. ஆமா அது இருக்கு. கவனிக்கல நீங்க. அது வெடிக்கல. அது இருக்கு. பாத்துறீங்க என்ன டவுட்னா. திருப்பி ரிவைஸ் ரிவர்ஸ் கொம்பு பாருங்க பாருங்க. இல்ல சார், காது சார். இல்ல சார், காது சார். மையப்பகுதி சார் மையப்பகுதியில பாருங்க இந்த இல்ல சார், சார் காது மையப்பகுதியில பெண்ணினுடைய கால் இருக்கு, பெண்ணினுடைய சார் அது பெண்ணோட கை சார். அது பாருங்க சார், இல்ல சார், மையப்பகுதியில பாருங்க சார். வாங்க சார். பாருங்க ஃபேஸ் வந்து இப்படி போன் வருதா, அது தள்ளிடா வருதா? இல்ல சார், நான் சொல்லுங்க, பெண்ணோட கை ஒன்று இந்த கை, ஆமா இன்னொன்னு அந்த கையில கை, ஆமா. ரெண்டு கை வந்துருச்சு. மேல இருக்கு, கால் இருக்குது, அது கொம்பு தான். ஆமா. சரி இதுக்கு முன்னாடி படத்தை கொடுங்க, அதுல கொம்பு இருக்கான்னு பாப்போம். வாங்க வாங்க. இல்லையே இல்ல லைட்டா முளையா இல்ல இதுல இல்ல. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. காதுதான் கொம்பு. கொம்பு கிடையாது. முன்னாடி போடுங்க, அப்படி பார்க்கலாம் இப்படி பாத்துருவோம். வச்சுக்கலாம் வேண்டாம். இல்ல. கொம்பே இல்ல 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 பாருங்க, யானைக்கு தான் கொம்பு இருக்கு. போங்க. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த யானையுமே சும்மா நீங்க முன்னால வாங்க ப்ரோ, முன்னால வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இது கூட இருக்கு. இதுல அதுதான் சாதாரண லைட் சொல்லுங்க. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம். அடுத்த இமேஜ்ல ஆ இப்பதான் வந்து அந்த யானையுமே வந்து சின்ன, அதாவது சின்ன உருவமைப்புல இருக்கு. அடுத்த படத்துல அந்த யானையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு, அதாவது மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. எஸ், அந்த மூளை வளர வளர ஆசையும் வளருது. சூப்பர் சூப்பர். அந்த ஆசை வந்து அந்த பெண் வடிவுல வந்து அங்க வந்து அவளோட சரி அந்த கால்கள், பெண்ணுடைய கால்கள்
ஆண்குறி இருக்கக்கூடிய இடத்துல அது பட்டு. கரெக்ட். ஸோ ஆசையை அதிகப்படுத்தும் போது இந்த கொம்பு நீளுது. ஸோ ஆசை வந்து வர 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 இந்த குதிரைக்கு கொம்பு முளை, அதாவது பொதுவா இல்லாத ஒரு விஷயம், குதிரைக்கு கொம்பு கிடையாது, ஆனா குதிரைக்கே கொம்பு முளைக்கும். பெண் மேல ஒரு ஆசை வந்து அதை நுகர ஆரம்பிக்கும் போது குதிரைக்கே கொம்பு முளைக்கும், அதோட வேகம் தனியும், அது வந்து என்ன சொன்னாலும் கேட்கிற அளவுக்கான ஒரு சாதாரண ஒரு பொருளா மாறி இருக்குது. அதுதான் இந்த சரி. அப்ப அந்த அது என்னது பின்னாடி மேல இருக்கு, அது அடுத்த படத்துக்கான அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டகமா மாதிரி அவ்வளவு குதிரையோட ஸ்பீடு ஒட்டக அளவு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இது பாருங்க, கம்ப்ளீட்டா பண்ணிச்சு. நான் முழுமையா பொம்பளைக்கு அடிமையாகி அதுல என்ஜாய் கண்ணாடி போட்டு என்ஜாய் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது காலத்துக்கு மேல வச்சிருப்பாருங்க. இப்போ அந்த பெண் காலத்துக்கு மேல வச்சிருக்கா. நம்ம பேசுறது பூராமே ஒரு ஆணோட கோணத்துல தான் பேசுறோம். ஆமா, உண்மை. ஏன் ஒரு பெண்ணோட கோணத்துல பேசல? இல்ல, இங்க சிறகு வேற முளைச்சிருக்கு. அந்த ஆசையினால சிறகு முளைச்சு அந்த பெண்ணு கூட சேர்ந்து பறக்க. அப்ப என்ன கண்டு தெரியலையா? இல்ல, கண்ணாடி போட்டு அது கூலிங் கிளாஸ் போட்டுருக்கேன். கூலிங் கிளாஸ் தான் என்ஜாய் பண்ணதுங்கிறத. அதான் நான் சொன்னேன். சோ ஆசையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு முளைச்சு பறக்குது. இப்ப அது கொம்பு இல்ல, உடம்பு ஒரு மாதிரி சிலுக்குது. அப்போ அது கொம்பு இல்ல. இப்படிதான் சார் சொன்ன ஒரு கருத்து நான் வரல சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுக்கு சமமா ஆண், நம்ம இப்ப ஆணுக்கு சமமா பெண் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா என்னதான் நம்ம பேசினா கூட பாரம்பரியமா இது வரைக்கும் ஜெனட்டிக்கலாக என்ன ஊறப்பட்டு வந்திருக்கோம்னா நம்ம மேல் டாமினன்ட் சொசைட்டில நம்ம எல்லாருமே உருவாகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே தான் தோணுது. நம்ம வந்து அவங்களுக்கு அடிமை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும், அவங்களுக்கு நான் சோதத்தை கொடுக்கணும் எண்ணங்கள் இருந்தா கூட இதெல்லாம் தான் வெளியே வருது. இப்ப நம்ம பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி ஏன் நீ வந்து ஆண் பார்வையிலே பாக்குறேன், நீ அதை பெண் பார்வையில என்ன பார்க்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை அற்புதமான கேள்வி அது. ஸோ அதை பார்க்கணும்னா பெண் பார்வையில பார்க்க முடியல பாருங்க, அது நம்ம ஆண் பார்வையில பார்க்கணும். அது இல்ல பார்க்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த எல்லா பார்வையிலும் தான் அவர் பண்ணுவார். ஆமா, புரியுதுங்களா? ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எல்லா பார்வையிலும் தான் பண்ணுவார். வாய்ஸ் தான் ஃபீமேல் மாத்திடுவாங்க. ஒரு இளையராஜா பண்ணாருன்னா அவங்களோட ஆணும் பெண்ணு ரெண்டு தான் இருக்கும். அப்ப எஸ்பி ஜானி கிட்ட கொடுத்து தான் பிரிப்பாங்களோ இல்லையா? அது மாதிரி ஒரு படைப்பாளியோட அப்படிதான் இருக்கும். நாம அது மாதிரி பார்த்து பழகிறது இல்ல. இதே பாசிட்டிவாவும் பார்க்கலாம். இது பாசிட்டிவ். வேகமா ஓடுற கால்கள் வந்து ரெக்கை முளைச்சு பறக்கவே ஆரம்பிச்சிருது. ஒரு பெண்ணோட சேரும் போது இப்ப ரெக்கை முளைச்சிருச்சு. பறந்த கூட படுத்துருச்சுன்னா கிடைக்காது. இல்ல, அதுக்கு ரெக்கை முளைச்சு கால்கள் பின்னாடி நீங்க பின்னாடி அந்த கால்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்குங்க சார், கொஞ்சம் தூக்குங்க. ரெண்டு கால்கள் சிறகா மாறிடுச்சு, சிறகு முளைச்சிருச்சு. பின்னாடி ரெண்டு கால் இருக்கு, முன்னாடி ரெண்டு கால் இல்ல. காலுக்கு சிறகு இருக்கு, அது பறந்துட்டு இருக்கு. பறவை பறக்கும் போதே பாத்தீங்கன்னா அதோட டைல் வந்து பின்னாடி தூக்கி இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த காலும் தூக்கி இருக்கு. கொம்பு இல்ல இப்போ. ஏன்னா வந்து முடிஞ்சு தான் பெரிய ஆள் இல்ல, பெண்ணுக்கு முன்னாடி தான் ஒரு சாதாரணமான ஆள் தான். அப்படி இல்ல, நீங்க இந்த பாசிட்டிவா தப்பே கிடையாது. காமம் வந்து அனுபவிக்க வேண்டிய, சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கால்கள் வச்சு ஓடிட்டு இருந்த குதிரை கூட பறக்க ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தை மென்ஷன் பண்றதுதான் கூலிங் கிளாஸ். ஓகே, அதை என்ஜாய் பண்ணது. அது சரி, அது சொல்லிட்டீங்களே, குதிரை மட்டும் சொல்றீங்க, அந்த பெண்ணை சொல்லலையே. அந்த பெண்ணுடைய சேர்க்கை தானே இது எல்லாத்துக்குமே காரணம். பெண் தான் அது எல்லாத்தையுமே மாத்துது. வேகமா ஓடிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை கூட மாத்துறது வந்து அந்த பெண் தான். பெண்ணினுடைய சேர்க்கை தான் அது இல்ல. இப்ப என்ன அந்த பெண் என்ன செய்யுது? அவங்க சவாரி செய்தது. ஆமா, பெண்ணா வந்து இப்போ டைரக்ஷன் காட்டுது. அந்த கை பாருங்க, போ முன்னாடி போ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காதுகள் கிட்ட அந்த வாயு, பெண்ணினுடைய வாயு, கை வந்து போ அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்ல விரும்புறேன், இந்த கொம்பு பாருங்க, அந்த கொம்புக்கு பூவா மாறிடுச்சு, கொண்ட மாதிரி மாறிடுச்சு. மண்மம் கூட மாறிடுச்சுங்க. கொம்பு கொம்பா தெரிஞ்சது வந்து சேவலுக்கு கொண்ட பூவை வந்து பூவா மாறிடுச்சு. ஸ்டைலிஷ் ஆயிடுச்சு. எங்க இங்க இப்படியா? ஆமா. ஓ ஓகே. அங்க மேல இருக்கிறது மேகமா?
அப்ப மேல பறக்குதுன்னு அர்த்தமா? இல்ல மேல பறக்கல, நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த தலையில உள்ள கொம்பு தான் பூவா மாறிடுச்சு, சேவலுக்கு கொண்ட மாதிரி மாறிடுச்சு, கொண்ட சேவல் கூவுது. கொண்ட சேவல் பூவா மாறிடுச்சு. சரி இப்ப இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் மேகன்னு நினைச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம ஆண்களாவே பேசுனத ஸ்ரீதேவி நம்ம ஆர்டிஸ்ட் ஆக்டர் தான் அவங்க. ஸ்ரீதேவி நாங்க இதெல்லாம் இப்படி பேசணும். இது பத்தி அவர் வந்து சொன்னாங்க, நீங்க என்ன ஏன் ஆண் பார்வையில பாக்குற நீ எப்படி கேட்டாரு. நாங்க அதுக்கு விளம்பரம் பண்ணோம். உங்களுக்கு நாங்க பேசுனது படம் எல்லாம் சேர்ந்து என்னவா தெரியுது. வாங்க கமான் வாங்க முத படத்துல இருந்து கொடுங்க சார். இல்ல இது சார் நிறைய படம் இருக்கு, போவோம் நம்ம போயிட்டே இருக்கோம். டைம் அடுத்த இன்னொரு ஆர்டிஸ்ட் இன்னொரு பிளேயர் இருக்கு. டைம் வேற போய் 3/4 மணி ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க சொன்னதெல்லாம் சரியா? உண்மைதான் எனக்கு தோணுது. பெண் வந்து எப்பவுமே ஆளுமையா இருக்கணும், பெண் ஆளுமை செய்யும் போது அது தொடர்ந்து அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப நாங்க பேசுறது இந்த இமேஜ் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அப்படியே சூப்பர். நெக்ஸ்ட் போடுவோம். இந்த இமேஜ் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம ஜீவகாருண்யத்தை நம்ம பிளான் பண்ணல பேசணும் இல்லையா. நம்ம ஐயா வந்து நம்ம ஆடு நம்ம வண்டி சோலையில் பேசணும்ல. நம்ம ஆடு மரணங்கள் இல்லை, கசாப்புலாம் ஆடு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து இது மாடா, இது ஆடு 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 இது உயிரினமாக இருந்தா கூட அதுக்குன்னு என்ன மாதிரியான சுகத்துக்கள் இருந்தா கூட அதை நம்ம என்ன செய்யறது இல்லை. அதை நம்ம வந்து மாமிசமா தான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க யாருக்கு என்ன இன்டர்வியூ பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த மாமிசங்கள் மென்ஷன் பண்றதுக்கு தான் பின்னாடி கால்கள், அந்த எலும்பு எல்லாமே வந்து நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். போலாம் நெக்ஸ்ட் போலாம். ஸோ இங்கே தான் முத்துசாமியை வந்து இவரோட கனெக்ட் ஆகிறாரு. அந்த அவருடைய அந்த தாட்ஸ் சிம்பலைஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது இப்போ இது மாதிரி மாடு வந்து வண்டி மாடை பொறுத்தளவுக்கு எப்பவுமே முத்துசாமியோட எல்லா இதுலையுமே இருக்கும் அது. ஸோ இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல, யாருக்காவது பற்றி சொல்லுங்க. இப்போ முழுமையாக இல்லை அந்த பறவை கூட ஏதோ அந்த காலை வந்து காலைன்னு நம்ம வச்சுக்கலாம். அதை ஏன்னா கால் மடக்கி அது ஏதோ இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. வயிற்றுக்கிட்ட கோடு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏதாவது வேணா சொல்லலாம் இல்லையா. மற்றபடி நல்லா மசில்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு காலை சொல்ல முடியாது, இது சாதாரண ஒரு காலை தான். லெக் பீஸ் கேக்குதா? லெக் பீஸ் பத்தி ஒரு கடை போனதுலயுமே லெக் பீஸ் தான் ஆட்டுக்குமே லெக் பீஸ் வந்து காட்டுறாரு. லெக் பீஸ் நம்ம சிக்கன் போனோம் பிரியாணி போனோம் லெக் பீஸா கேட்கறோம்ல, அந்த இடத்துல எலும்பு அதிகமா காட்டுறாங்க. ஓ அந்த கால் கிட்ட காட்டுறதுனால மாமிசமா தான் பார்க்குறோம். அந்த வியூ காட்டுறதுனால இது வந்து அந்த புரிதல் வந்து அது வந்து அதுக்கு அன்பா போகுது. எனக்கு வந்து ஊர்ல வந்து மாலையில போன ஆடோட படத்துலயும் இதுலயுமே ஆடுமே 3 குருவிகளோட ஒன்னா சேர்ந்து ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் இடையில வந்து அந்த ஜீவகாருண்யம் இருக்கு. நமக்கு விலங்கு கிட்ட இல்ல, மனிதனுக்கு அதுக்கான இது வந்து இல்ல. ஆனா அதுங்களுக்குள்ள வந்து அது ஒரு அன்பு இதை வந்து என்னன்னா மாடுலாம் ஊர்ல மேய்க்கும் போது அந்த காது மூக்குல அழுக்கு இருக்கும், அது வந்து குடி வந்து கொத்தி ஸோ அது வந்து அதுக்கு அன்பா இருக்குது. அதை வந்து ஒரு சின்ன தொந்தரவு பண்ணாங்க அந்த காது இதுல அழுக்காது. நம்ம என்ன சொல்றோம் லெக் பீஸா தான் பார்க்கணும். பறவை உயிர்களா ஒன்னா ஷேர் பண்ணிக்குது, ஆனா நம்ம அது வந்து ஒரு உணவா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். மேல உண்டியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிடுங்க. போலாம் நெக்ஸ்ட். இது பாருங்க, இது இப்போ வந்து மேல வந்து பேனாவையும் புத்தகத்தையும் கொடுத்துருக்காரு. நான் அதை ஆவணப்படுத்துற மாதிரி நினைக்கிறேன். இந்த மனுஷனுக்கு உண்டான கை கால்களை கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் யானை வந்து கீழே வந்து அதுக்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுது. மனிதன் வந்து என்ன செய்யறான், கொடூரமான விலங்கா தன்னை மாத்தி அவன் புத்தியெல்லாம் இழந்து என்ன செய்யறான், அவன் டிராவல் ஆகிறான். அப்படிதான் தன்னோட ஆவணப்படுத்திக்கிறாங்கிற மாதிரி அவனுக்கு காமிக்குது. ரொம்ப எனக்கு தோணுது. யாரும் இன்டர்ட் பண்ணலாம். இல்ல முகம் யானை முகம் மாதிரி இருக்கு. இல்ல யானை இல்லை, மாட்டுடைய முகம். கால் கையும் கால் வந்து மனுஷனுடைய கை கால். இந்த குரங்கா கூட நம்ம வந்து பண்ணலாம். பண்ணலாம். பண்ணலாம்.
ஆனா கொம்பு இருக்கு பாருங்க, கொம்பு இருக்கு. கொம்பு இந்த பக்கம் மேல ஒரு மீன் மாதிரி இருக்கு. பின்னால ஏதோ பறவை மாதிரி பறவை. ஆனா அது மீன் மாதிரியும் இருக்கு. பின்னாடி ஆனா சிறகுகள் இருக்கிறதுனால பறவைன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இது எல்லாமே என்ன சொல்றாருன்னா, முழுமையாக என் மனசுல வந்து இந்த உருவங்களாக தோன்றின விஷயங்களை நான் அப்படியே என்ன செஞ்சிருக்கேன், வடிவப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் டெய்லி நான் இதை சொல்றது எல்லாமே அவர்கிட்ட நேரடியாக போய் உட்கார்ந்து கடந்த ஒரு வாரமா இருப்பதை நான் அவர் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்ன விஷயங்கள் போலாம். இதுலதான் நான் அந்த கனெக்டிவிட்டி சொன்ன பார்த்தீங்களா, அதை எப்பவுமே நீங்க வரக்கூடிய இமேஜஸ் நீங்க பார்க்கலாம். அந்த ஒரு இந்த ஹார்ட் ஷேப்ல ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்களா? ஆமா. இந்த செயின் கனெக்டிவிட்டி வந்து அந்த ஹார்ட் ஷேப்பாகவும் செஞ்சுக்கலாம், இலை வடிவமா எடுத்துக்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமான ஒரு டிராவலை வந்து இந்த வடிவத்தில் காமிக்காது. பிசிக்கல் இன்டராக்ஷன் இருக்குது, பிசிக்கலான தொடர்பு பார்த்தீங்களா, அது வந்து இந்த பேக் போனுடைய ஷேப் மாதிரி பாருங்க, லெஃப்ட் சைடு பேக் போன் இருக்கு. அப்படி வந்து அந்த மாதிரி காமிக்காம நீங்க வரக்கூடிய ஃபீச்சர் படத்துல நீங்க பார்க்கலாம். இல்ல மீதில கை தொங்குற மாதிரி இருக்கு. இருக்குது அந்த பாருங்க. அதை எப்படின்னா முதுகுத்தட்டுல தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குது. நம்ம ஒட்டுமொத்த உடம்புடைய எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணது வந்து முதுகுல கனெக்ட். அது ரெண்டு கை வருது. ஆமா, ரெண்டு கை இருக்குது. அது ஒரு கனெக்டிவிட்டி. அது உருவங்களை ஃபுல்லா எடுத்தாரு, அதை கனெக்டிவ் கையை மட்டும் கனெக்ட் பண்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, நான் வந்து இந்த ஷேப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்றேங்க, உருவங்களை வந்து அரூபப்படுத்துறேன் அப்படின்னு அதே சொல்றாரு. அதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு நான் பேசும்போது, என்னுடைய விதிகளை வந்து யானை, காண்டாமிருகம், நீர் யானை, இந்த மூணுடைய இமேஜஸ் நிறைய நான் வந்து ரிசர்வ் பண்ணுவேன். அது எதை காமிக்க அப்படின்னா, இந்த மூணு விலங்குகளுடைய தோல் வந்து தடிமனான தோல். இந்த மூணு விலங்குகளுடைய தடிமனான தோல் இது வந்து வயலண்டாவே இருந்து அது வந்து தோல் தடிமன் ஆயிடுச்சு. ஸோ மனிதன் வந்து என்ன ஆகுறான்னா, இந்த வயலன்ஸ் காரணமாக இவனும் தோல் தடிச்சு போறான் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை அதுக்கு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் தான் வந்து அந்த காண்டாமிருகத்தையும் யானை இதை காமிக்க வந்து தோல் தடிமனத்துக்கு தான் அதை நான் உருவப்படுத்துறேன். மனித உடம்புல வந்து நான் அதை வந்து இது பண்றேன். அவன் வயலண்டா மாறிக்கிட்டு இருக்கான். ஸோ மனித குலத்தினுடைய எக்ஸ்டிங்க்டுக்கே வந்து இவனுடைய வயலன்ஸ் வந்து காரணமாக அமைஞ்சிரும். மனித குலத்துக்கு சொல்லாது, உயிர்களுடைய எக்ஸ்டிங்க்ட், இந்த உலகத்தை வந்து உயிர்கள் முழுமையா வளைகிறது கூட இவனுடைய தோல் தடிப்பு தன்மை வந்து ஆயிரம். அது ஒரு என்னமோ பேட்டர்ன் என்னமோ வேர்ட் சொன்னாங்க, மறந்து போச்சு. போலாம். அப்ப இந்த பக்கம் ஒரு படம் பெண்ணை கொடுத்துருக்காரு. ஆணும் பெண்ணாக நான் எப்படி பாக்குறேன்னா, அடி பெண்மையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாய்மை புரியுதுன்னு நினைக்கிறேன். பால் நீங்க அந்த லவ் கனெக்டிவிட்டி சொல்லும் போது அந்த பெண்ணுக்கே பால் அடியை காட்டும் போது பெண்மையை இருக்கும்போது ஒரு குழந்தையெல்லாம் காப்பாத்துது, பசுமாடா இருக்குது. ஆமா ஆமா ஓகே. அது பெண்ணுடைய உதட வந்து அவ்வளவு ஒரு இதா கவர்ச்சியா இருக்கிற மாதிரி கொடுத்து அந்த மடுவை கொடுக்கும்போது நம்ம பெண்ணுடைய மார்பங்களை வந்து நம்ம வந்து கவனமா பார்க்கறோம் இல்லையா? இருந்தாலும் அது வந்து எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு மாட்டுக்கு மடுவை முக்கியம். அதில் பால் கறக்கும், நம்ம பால் சாப்பிட்றோம், அதுக்கு தன்னுடைய குட்டிக்கும் பால் கொடுக்குது. அவ்வளவு முக்கியத்துவமான விஷயத்த ஒரு பெண்ணா பார்க்க மட்டும் என்ன பண்ணா விகாரமா பார்க்கணுங்கிற மாதிரி கூட ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி கூட இருக்கு இல்ல? இது நானும் இது என்ன உருவம் சொல்லி பார்த்தா எனக்கு என்ன உருவம் இருக்கு. அது என்னன்னா, வெவ்வேறுபட்ட உருவங்களை வந்து கனெக்ட் பண்ணி அதை உருவப்படுத்திருக்காரு. இந்த பாருங்க, கொம்பு இருக்குது, யானை கொண்டாந்த கொம்பு தான் இருக்குது, துதிகை இல்லை, யானை துதிகை குட்டி துதிகையா இருக்குது, கால்கள் வந்து 2 கால் தான் இருக்குது. ஒருவேளை 2 கால் யானையோ இமேஜின் பண்றாரு. 4 கால் யானை இல்லாம 2 கால் யானையா இருக்கலாம் இல்லையா? 2 கால் யானையா இருக்கிற மாதிரி. குதிரை யானை எல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணி பாருங்க. குதிரை இல்ல சார், 2 கால் குதிரை. அது மாதிரி யானைக்கு வந்து 3 கால் தெரியுது, 1 கால் பின்னாடி மரத்து இருக்குது, வால் பின்னாடி இருக்கு பாருங்க. வால் பின்னாடி வால் இருக்கு, மேல வால் சைடுல தூக்கி நடக்கிற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். ஆமா.
சிறகு இருக்கு. பரதுரை யானை. 3 கால் தெரியுது. 3 கால் தெரியுது. ஆனா 3 காலும் விரல்கள் மாதிரி தெரியுது இல்லையா? பின்னாடி உடம்புல மறைஞ்சிருக்கு. சரி, நீங்களும் பேசுங்க தம்பி, நீங்களும் பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க. நீங்க யங்ஸ்டர். போலாம். இது பாருங்க, இது யானை தான் இருக்கு. ரெண்டு காலம் அதுதான் கண்டினியூ ஆகுது. 2 காலம். இப்போ மனுஷன் மாதிரி 2 காலம் இருந்து யானையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கற்பனையில் கற்பனை. அதுதான் முடியுது. அது தந்தம் கொடுத்து. என்னவா? என்ன சரி. ஆனா ரொம்ப இழைச்சிருக்காங்க. போலாம். போலாம். இது என்னவா தெரியுது பாருங்க. இது யானை வீடு இருக்குது. யானை பெண் வந்து அவரோட தொடையை உட்கார்ந்து வச்சிருக்கா. கையில வந்து குருவி வச்சிருக்கா, பறவை வச்சிருக்கா. அந்த யானை வந்து கையில அந்த பெண்ணு நீட்டிட்டு இருக்கு. குழந்தையா இருக்குல்ல. ஏன்னா இன்கேஸ் ஆள் இல்லாட்ட சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலாமா? போலாம். அதே கை கட்டப்பட்ட கைகளா? கட்டப்பட்ட கையில் இல்லை, நல்லா தொகையோட உட்காந்துருக்காரு. இழைச்சி மேல உள்ள கைகள் விளங்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆட்டின் காதல் காதல் படுத்திருக்கிறது அந்த காதல் சிந்தனையில படுத்திருக்கா இருக்குது. என்னதான் அறிவு இருந்தா கூட அந்த காதல் வரும் கூட இல்லை நம்ம வந்து அதை மயங்கி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி எடுத்து காமிக்கணும். போலாம். இது பாருங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். யானை, பெண்ணு, குருவி. குருவி கீழே எந்த பக்கம்? அது கை வச்சதோ பெண்ணோட கை அங்க வந்து சேர்த்து அணைச்சிருக்கிற மாதிரி. ஆனா பெண்ணுடைய கண்கள்ல மிரட்சி தெரியுது. மிரட்சி இந்த மாதிரி இருக்கும். இல்லை, இந்த கை இப்படி தள்ளி அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த பெண் வந்து அந்த யானையை அணைக்க வந்த போது அந்த யானையோட கைகள் அதை வந்து வேண்டான்னு போது தன்னை வேண்டான்னு சொல்றான்றதுனால ஏற்படுற மிரட்சி வந்து அந்த பெண்ணுடைய கண்கள். அப்ப அந்த ஈவன் அந்த கையில இருக்கிற அந்த பறவையும் வந்து இந்த நிராகரிப்பை எதிர்பார்க்காததுனால பறவையும் மிரட்சியோட பாக்குது. யானை வந்து திரும்பிக்குது, பேசத்தை இன்னொரு பக்கம் திருப்பி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. யானையுடைய கண்களை பாருங்க, அது ஒரு மாதிரி மனுஷ உடம்பு யானதில்லை. ஆமா ஆமா ஆமா, சூப்பர். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். போலாம். இன்னும் சொன்னா அந்த பறவையை சொல்லலாமே. சொல்லுங்க சார். இப்போ அந்த கதையோட கண்டினியூட்டிவ்னா அது நிராகரிச்சிருக்கு இல்லையா? நிராகரிக்கிறப்போ அந்த ஆக்சுவலாக ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நாட் ஆப்போசிட் செக்ஸ் சேம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறப்போ அந்த எமோஷன் பெருசாகிடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு பார்க்குறோம், ஒரு நாய், அந்த நாய் நம்ம பிடிச்சிருக்கு, நல்லா பழகிருக்கோம், திடீர்னு அது கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகும், அந்த நாய் பார்க்கலன்னு ஒரு எமோஷன் ஜாஸ்தியாகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிக்சருடைய டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெருப்பு மாதிரி இப்படிதான் வருது இல்ல, அது பெருசா இருக்கு அப்படிங்கிறது அந்த பேர்டோட லெவல் மேல. அந்த ஃபீல்ல கரைஞ்சு போறாங்கற மாதிரி கூட இருக்கலாம்ல. கரைஞ்சு போலாம், அந்த கரைஞ்சு போகாது. ஏன்னா நான் அங்க எதிர்பார்த்தேன், அந்த ஆணையை எதிர்பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லைங்க. அப்ப எனக்கு மறுபடியும் அந்த மிரட்சியோட தான் போகுதாங்க. அந்த கை பாருங்க, இது இப்படி இருக்கு, அந்த நாங்கள் சொல்லுவோம் சூழ்ச்சியில சொல்லுவேன் நான், இப்படி வார்னிங் மாதிரி அது அது இலக்கு நோக்கிங்க. அப்போ இன்னும் நெருப்பு மாதிரி. ஆக்சுவலாக அந்த ராமாயணத்துல சூப்பநகை வந்து ராமரை மயக்குவா, அவர் ரிஜெக்ட் பண்ணுறப்ப அப்புறம் அரக்கிய மாறுவான் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அந்த எமோஷன் பெருசாக ஆக ஆக அந்த குருவி அங்கே மிரட்சியா இருக்குது இல்லையா, இங்கே அப்படி இல்லை பாருங்க, தூக்கி விட்டுட்டு இருக்கு. அது இந்த பக்கம் திரும்பி உன்ன கிளம்புங்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு ஆக்சுவலாக இந்த பாரதியோட பாடல்கள் இவர்கிட்ட வந்திருக்கும். பாரதி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த குருவியை வந்து கூட்டுக்குள்ளே மனசை வந்து அப்படி சொல்லுவார். அது வந்து அந்த குருவியை கொண்டு வந்து மனசை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுதான் மீனாட்சி அம்மன் கையில வந்து கிளி இருக்கும், மனசு தான் அந்த பேர்டா வரும். அது வந்து பெருசா இருக்கு, அது வந்து இன்னும் பெருசா இருக்கு. ஆக்சுவலா
அது இல்லை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி டவுன் ஆயிருக்கணும். இது வந்து எமோஷனோட ஃபீல் வந்து எக்ஸ்போசரா இருக்கு. அதுதான் இந்த கண்ணோட ரெப்பர் இருக்கு இல்லையா, ஜாஸ்தியா கொடுத்துருக்காரு பாருங்க. ஐ பால் இந்த பக்கம் கொடுக்கல, ஐ பால் அங்க வந்து அந்த கை இருக்கு இல்லையா இப்படி வச்சிருக்காங்க இல்லையா, அதை நோக்கி கொடுக்குறப்ப என்னன்னா அது வார்னிங் இல்லை, ஆக்சுவலா ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ண நமக்கு எமோஷன் ஜாஸ்தி ஆகும். அதுதான் ஐயா சொல்ற விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு கையில வந்து அந்த முத்திரைகள் மாறுது. அதாவது ஒரு டென்ஷன்ல வந்து நம்ம கைகளை வந்து இது பண்ணுவோம். சில பேர் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும். அந்த டென்ஷன் வந்து இதாகும்போது அந்த டென்ஷன் இருக்கு. ஐயா சொல்ற பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டா இந்த தலை முடியினுடைய அந்த கனம் அந்த மேல இருக்கக்கூடியது வந்து அதிகமாயிருக்கு. இந்த பின்தலையில இருக்கக்கூடிய அந்த பாரம் அதிகமா இருக்கு. அந்த குருவி வந்து அதுல உட்காந்துருக்கு இந்த பாரத்துல. அதாவது வந்து தன்னோட அந்த கவலை இது வந்து அதிகமாகுது ரிஜெக்ஷன்னால அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது கவலையோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி அது கவலை கிடையாது. அது கவலை கிடையாது. என்ன சொல்றது, பசி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அது கவலை கிடையாது. அந்த எமோஷனல் ஃபீல். இப்போ அது செக்ஸ்னே வச்சுக்கிறேன் நான். அப்போ அந்த ஆணை கூட நம்ம ஆசைப்படுறேன், அது கூட பண்ண போறேன் அப்படின்னு ஒரு உடல் ஒரு கொண்டு போறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டராக வைக்கிறப்போ அந்த ஆணை ரிஜெக்ட் பண்ணுது. அந்த ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அது மேல் உடம்பு தானே, ஒரு ஆண் உடம்புல தானே அந்த ஆணை கட்டுறீங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணுறப்ப என்னன்னா ஆல்ரெடி ஆசை தூண்டிடுச்சு இல்லையா, அந்த ஆசை தூண்ட அடங்காததான் இவ்வளவு. அதுதான் வந்து இந்த பக்கம் இந்த முத்திரையோட பின்பக்கம் இருக்கு இல்லையா, இது இப்படி வந்து யோனி முத்திரை. இந்த முத்திரை அங்கே கொடுத்துருக்காரு. அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் அதுல ஏன் சொல்லணும் சார், என்ன சொல்லக்கூடாது? அது வந்து அந்த முத்திரை என்னன்னு தெரியல. இருக்கிறப்ப இது வேற இந்த மாதிரி முத்திரை வரும். சில முத்திரைகள் அப்படி வரும். ஏன்னா அதை நான் அங்கே பார்த்தேன் 5 முத்திரை அந்த இப்படி வருது இல்லை. ஆமா ஆமா. அது இது இப்படி வந்து இதுக்கு 2 விட்டுட்டு இது பண்ணிருக்காங்க. நடுவர்களும் மோதிரம் மடங்கி இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பேர்டு தான் பிடிக்கும், இது பேர்டு தான் பிடிக்கும், பட் ஆசையும் கொடுக்கும். இது நான் ஆக்சுவலா இது நான் பெண் உருவமாவே நினைக்கிறத. நான் வந்து என்னவா எனக்கு தோணுச்சுன்னா பேயுருவம் மாதிரி இருக்கு, ஜெகன்மோகனி மாதிரி இருக்கு. இது மனுஷனாதான் நான் இந்த இமேஜ் நான் பாக்குறேன். அணிகளை ஆண்கள் போடுறாங்க இல்ல, ஆண்கள் போடலாம். ஆனா அதை பார்க்க போலீஸ் மாதிரி தான் தெரியுது. காதல் கூட ஓட்ட இருக்கு. எப்போதான் எல்லாரும் போடுறாங்களே சார். இந்த கையில காட்டுங்க, கொஞ்சம் மேல தூக்கினா தெரியும். கையில தூக்கு மார்பகத்தை போடாம இருக்காரு. அப்படி இருக்காது, அதுக்கு சான்சஸ் இல்லை. வயிற்று பகுதியில அது ரோமம் இல்ல இல்ல, இந்த 2 பேர்டை வச்சுட்டு நம்ம அதை சொல்லலாம். அது முழுக்க வந்து 2 பேர்ல அந்த சுருக்கங்களுக்கு வந்து அந்த கோடுகள் போட்டிருக்காரு. படம் முழுக்க பேர்டு வருதுனால பேர்டு வந்து ஒரு மனசாவோ இல்ல ஆசையாவோ பண்றதோட எனக்கு தோணுது. கரெக்ட். அந்த அது ரிஜெக்ஷன் பண்ணும்போது அந்த பறவை வந்து அப்ப இந்த மீன் எதுக்கு வருது? இந்த கொஞ்சம் தூக்குங்க சார், காலை கட்டாதீங்க. அது கீழே பாரு, இந்த கையில ஒரு மீன் வருது இல்ல. இல்ல ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசினா ரெக்கார்டிங் நான் சொல்றேன். நான் இந்த படத்தை எப்படியா ஃபீல் பண்ண அப்படின்னா, இப்ப நமக்கு நம்மளோட ஆசை அந்த பறவை வந்து எனக்கு பறவை கொஞ்சம் நல்லா கட்டுங்க. பறவை வந்து பெந்த பிள்ளைன்னா வந்து ஆசையா தான் பார்க்கறது, கூட எனக்கு ஆசையா தான் பார்க்கறாங்க. நம்ம ஆசைக்கு தீனி போடுற மாதிரி எவ்வளவு போடுறோம், அந்த ஆசைக்கு தீனி போடுறத கூட வேற ஒரு வகைப்படுத்தி தான் நமக்கு அதை தீனி போடுறோம். அந்த வகையில மீனா இது மீன் கிளியரா மீன் தெரியுது. மீன் வந்து உணவா போடுற மாதிரி நான் நினைச்சேன். ஓகே. சோ நம்மளுடைய ஆசைக்கு தீனி போடுறத கூட வேற ஒரு உயிரை வதச்சு தான் நம்ம தீனியை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணேன். கரெக்ட். நான் அப்படி நினைச்சேன். அது ஆண் பெண் வேறுபாடு இல்லை. எந்த மனித உருவம், எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு மனித உயிர்களும் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஆசை நிறைவேற்றுகிறதுக்கு வேற ஒன்று கஷ்டப்படுத்தி கூட என்ன செய்யுது, தன்னுடைய ஆசைகளை வந்து வேற ஃபீல் பண்ணிக்குது. அப்படிங்குமா ஐ ஃபெல்ட் லைக் ஒரு குருவிக்கு உணவு போடுறதுனால அவனை நல்லவன் நம்ம நினைச்சிடக்கூடாது. எஸ், அதை கரெக்ட். இப்போ இடையில கேப்ல வந்தீங்கனால ஒரு மேட்ரு. நாங்கள் ஆரம்பத்திலே குருவியை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் அபிலாஷைகள் மனசா வந்து நான் உருவப்படுத்தாங்க முதல்ல உள்ள இதுகள் வந்து நாங்கள் அப்படியே அதை கன்சியூவ் பண்ணிட்டு வந்தோம். அதை
அதனால அது எங்களுக்கு அப்படி தோணுச்சது. நீங்க சொல்ற மாதிரி இதுவும் இப்படியும் எடுத்துக்கலாம். நீங்க அப்படி ராமா பார்க்கணும் அப்படியும் எடுத்துக்கலாம். கிருஷ்ணன் நீங்க வாயை திறக்கல, வாயை பேசுங்க ஏதாவது சம்திங் இங்கிலீஷ் கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது போலாம். இதுல முட்டைக்கு வந்தார், நம்ம உந்தி சொல்லி வந்தாருங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த முட்டை இந்த அந்த டைம் கேப் கொடுத்ததெல்லாம் இந்த பீரியட் டைம்ல பீரியடுடைய அந்த முட்டைக்குள்ள அந்த இது வச்சிருக்காரு பாருங்க, அந்த சைக்கிள் வச்சிருக்காரு. இந்த சைக்கிள்லாம் வந்து எந்த அளவுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணுது பண்ணி அவங்களுடைய எந்த அளவுக்கு 2-3 பறவைகள் இருப்பாங்க. இல்லை அது கைக்குள்ள ஒரு பறவை இருக்குது, இந்த முட்டைக்குள்ள ஒரு சேவல் பறவை இருக்குது. இப்படிலாம் இது வந்து இது இந்த உந்துச்சுழியை கனெக்ட் பண்ணிருக்காரு. இதை பெண்ணாக உருவப்படுத்தினத இந்த உந்துச்சுழியில கனெக்ட் பண்றாரு இதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உந்துச்சுழின்னா தொப்புள் குடியா? தொப்புள் குடி இல்லாம முட்டையில பிறகுற குழந்தை. பெண் வந்து பிள்ளை தொப்புள் குடியில பிள்ளை பிறகு முட்டை போட்டு குஞ்சு குழந்தை. தொப்புள் குடி இல்லாம பிறந்த குழந்தை. தொப்புள் குடி தான் அடையாளம் நினைக்கிறாங்க. அப்ப இது கோழி தான், சேவல் கிடையாது. இது சேவல் மாதிரி இதுபடுது கோழி தான். முட்டை வைக்க அது இமேஜினேஷனுக்கு முட்டை வைக்கிற கோழி தான். உந்துச்சுழி நீங்க இப்ப கேட்டீங்களா, அதெல்லாம் அந்த வேலையாக சொல்லிருக்கேன். அதில் அந்த பையன் முட்டையில பிறந்த குழந்தை சொல்றான், எங்க அப்பன் ஓடி போயிட்டான், தொப்புள்ள பிறந்தது முட்டையில பிறந்தது குற்றம்னு ஓடி போயிட்டான், தொப்புள்ள பிறக்கிறது தான் பிறப்புன்னு ஓடி போயிட்டான். ஆனா முட்டையில பிறந்ததால அநேக நன்மைகள் உண்டாயிருச்சு. முதல்ல ஆணுக்கு பெண் சமமாயிட்டா, மாசத்துக்கு மாதவிடாய் நின்று போச்சு, மாசத்துக்கு ஒரே ஒரு முட்டை, ஆணுக்கு பெண் சமமாயிட்டான், கற்பும் கள்ளத்தனமும் இல்லாம போச்சு, ஆளிலே போல ஆச்சு அடிவயிறு, 10 மாதம் சுமந்து பெற்ற வயிறு சுருங்கி விடும் வடுக்கள் இல்லாம போச்சு, ஆர்வம் தனியாம முயங்கி கிடைக்கிறதுக்கு வசதியா போச்சு. இது ஆணை போல பெண்ணுக்கும் ஆச்சு, வேண்டும் போதெல்லாம் குழந்தைகிட்ட வசதியா போச்சு அப்படின்னு உந்துச்சுள்ள அந்த ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் தான் அவளுக்கு பிரச்சனையா இருக்குது, முட்டை போட ஆரம்பிச்சு பிரச்சனைகளே இல்லாம போயிடும், அவளுக்கு ஆணுக்கு பெண்ணு சமமாயிடுவா அப்படின்னு சொல்லி படைப்பையே வந்து என்ன செஞ்சாரு, முட்டை போட குட்டியா மாத்திட்டாரு. மாத்திட்டாரு. மேமலாவே மேமல் வேண்டாங்கிற, மேமலே இல்லை வேண்டாங்கிற, மேமல்ங்கிற பட்டம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. அது நீ குட்டி போட்டு பார்க்கறதுதான் பெண்ணை நீ அடிமைப்படுத்துற அப்படின்னு சொன்னார். அதை ரிலேட்டடா அந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. அடுத்தது போலாம். இது அதுதான் இந்த பின்னாடி ஏதோ வேண்டான்றது அந்த பறவை வருது. முன்னாடி என்ன கையில் என்ன வச்சிருக்கு, கொஞ்சம் மேல தூக்குங்க படத்தை. நெருப்பு, அதான் ஏதோ நெருப்பு மாதிரி போகுது, ஜுவாலை மாதிரி போகுது. அது விரகதாபம் மாதிரி விரகதாபத்துக்குன்னு பறவையா பிரச்சனை இருந்தாலும் மறுபடியும் பேர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, அந்த ஆசையை தாங்கி அவங்க ரசீதை தாங்கி நோக்கத்தை தாங்கி போறாங்க. அந்த நெருப்புக்கு அந்த குருவி பயப்படுற மாதிரியும் பயப்படாதன்னு அந்த கையிட்ட சொல்ற மாதிரியும் இருக்கலாம். ஓகே, ஏன்னா அது பின்பக்கம் மேல நிக்குது இல்ல, மேல சைடு அவளை பின்பக்கம் தான் நிற்கிற, பின்பக்கத்துல ஏற்க உட்காந்துருக்குது. அதை வந்து தடுத்துல வேண்டாம் பயப்படாது செய்ய காமிக்கிற மாதிரி தோணும். இந்த எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு தலை இருக்குல்ல, தலை பகுதியே சின்னதா போட்டாரு. அந்த மூளை அந்த அந்த பகுதிக்கு மாதிரி தலைக்கு மூளை இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரோ இல்ல பாருங்க. முன்ன படத்தை பாருங்க, அது முன்ன படம் பாருங்க. அதான் பெண்களுக்கு 3 இல்ல போக பொருளா பாத்துருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைங்கிற நம்ம அந்த பகுதி இல்ல போக பொருளா பாக்குறாங்க, போக பொருள் நம்ம பாக்குறோங்கிற மாதிரி காமிக்கிறாரு. இல்ல அவரோட இமேஜினேஷன் கொடுத்துருக்காரு, அதை தான் நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். அதனால பெண்ணு வந்து போக பொருள் தான், அதுக்கு அறிவு கிடையாதுன்னு கொடுக்குறாரு. அவர் நம்ம என்ன ஒரு இது போட்டு வச்சிருக்கோம் அதை தான் டிராவல் பண்ணணும். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னது, இது வந்து எனக்கு என்னவா தோணுச்சுன்னா மீன் மேல மீன் எல்லாமே பறவை இல்ல எனக்கு என்னவா தோணுச்சுன்னா மேல மீன் பறவை எல்லா உயிரினுமே ஒண்ணு இன்டர் கனெக்டட் தான் அது அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ் எனக்கு தோணுச்சு.
சின்ன சின்ன ஷேப் சேஞ்சஸ் தான். அம்மா அப்பா பையன் பொண்ணு ஊர்வனம் வந்து உருமாறி பரப்பன வாழ்றது. அதான் கரெக்ட். அதான் அந்த கான்செப்ட், அது சேம் கான்செப்ட். எல்லாமே ஒண்ணுல இருந்து ஒண்ணு கட்டுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது. அவர் சொன்னார் இல்லையா, இந்த காண்டாமிருதம் யானை இதெல்லாம் வந்து அடிச்சு போச்சு. அது இது ஆக்சுவலாக பத்தி இது பூரா தோல்ல தடுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க எல்லாமே ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை. நான் அந்த இமேஜ், அந்த கட் இமேஜஸ் வந்து ஃபெதர்ஸா தான் பார்க்கறேன். சோ ஃபெதர்ஸ், விங்ஸ் அந்த மாதிரி பார்க்கறேன். சோ நான் வந்து சொன்னா மேல இருக்கிறது வந்து ஒரு குடும்பம் போற மாதிரி இருக்கு. அதான் இல்ல நான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சார். இப்போ என்னன்னா மேல இருக்கும்போது நான் வந்து என்ன பார்க்க, பறவையா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மீனா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஒரு ஃபின் இருக்குது, அதுக்கு ஃபின் இருக்குது சைடுல, ஓகே, அது வந்து ஒரு மீன். அடுத்த அளவுக்கு அந்த ஃபின் இல்லாம வந்து பேர்டா பார்க்கறேன், பின்னால வால் பெருசா இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுலேருந்து ஒன்றுடைய பரிமாணம் தான். நம்ம எல்லாமே ஒரு ஸ்பீசிஸ் தான். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல வந்து நீர்வாழ் உயிரினங்கள் உருவாச்சு, அடுத்தது நீர்வாழ் உயிரினம் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் வந்தது, அடுத்தது நிலத்தில் வாழும் உயிரினங்கள் வந்தது, அதுக்கப்புறம் பறவைகள் உருவாங்க. இப்படின்றது வந்து ஒரு சயின்ஸ் வந்து இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அவர் குறியிடுறாருன்னு தான் நினைக்கிறேன். போலாம். இதுவும் இன்னும் பழைய முன்னால பார்த்தா இமேஜ் வேற, வாய் எப்படி கொடுத்து வேற மாதிரி கம்ப்ளீட்டா டோட்டல் ஒரு முயலுடைய முகம் மாதிரி ஷேப்பு, பெண்ணினுடைய கண் மாதிரியான கண்கள், கழுகு மாதிரி கிரியேஷன். இது கிரியேஷன். கால்கள் வந்து ஷார்ப்பான கழுகோட கால்கள். பாக்கு வெட்டுற கருவி இருக்கு இல்லையா, அதுல இருந்து கற்பனை வந்து இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தலைதான் பெருசா இருக்குது, அது வயிறு மத்த பாகெல்லாம் வந்து பாக்கு வெட்டுற கருவி நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. போலாம். இது மவுஸ் மாதிரி இருக்கு. இதான் கம்ப்யூட்டர் மவுஸ் மாதிரி. அதான் டிஃபரண்ட், வேற வேற இமேஜஸ், வேற ஒரு கால் தான் தெரியுது. ஆமா, ஒரு காலை வந்து குருவிக்குள்ள காலையும், தலை வந்து கிளிக்குள்ள தலையும், முதுகு ஒரு வால் இருக்கு. இது கிரியேஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னவா தெரியும், இது அதே மாதிரி தான். ரெண்டு கண்ணு, வாய், சேவல் முட்டை போடுது. அங்க பெண்ணு முட்டை போட சொல்லிட்டு இங்க சேவலையும் முட்டை போட வச்சுட்டாரு. இதுல பாத்தீங்க முன்னால பறவை இருக்கு, இன்பிட்வீன்ல அது ஒரு சிங்கம் புலி மாதிரி ஏதோ ரெட்டை முட்டை பாருங்க. பின்னாடி இருக்குது. பின்னால பேக் போர்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுக்கு ரெக்கை கொடுத்துருக்காரு. ஆமா, ரெண்டு முட்டை கொடுத்துருக்காரு. ஆமா. இது பாத்தீங்கன்னா பெண் உடலை கொடுத்து முட்டையை பற்றி சிந்தனை கொடுத்துருக்காரு. அது மேல ஒரு குருவியோட தலையை கொடுத்துருக்காரு. வல்லூர் என்னவா இன்டர்பிரட் பண்ணாமே தெரியல. இல்ல, அதோட சிந்தனை, அந்த பெண்ணோட சிந்தனை தான் அந்த டிசைன்காக வருது இல்லையா. அதோட தொடர்பு படுத்தாம புதுசா தனியாவே பார்க்கலாம். இந்த ஐடியாவை நம்ம முன்னாடி நம்ம அப்படி எடுத்துட்டு போறோம், அப்படி இருக்காது. சப்போஸ் சப்ளை பண்ணி போதா நமக்கு அந்த கதை காணலாம். இன்னொரு முடிஞ்சாச்சு, ஒன்று நஞ்சாச்சு, இன்னும் 5 நிமிஷம் முடிச்சுருவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இமேஜ் போட்டுமா, என்னாச்சுமா? ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம தேங்க்யூ. நமக்கு டைம் வந்து ஒரு 1/2 hour 40 minutes ஆச்சு, மோர் தென் 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரத்தில் எப்படி பண்ணுவோம், 5 minutesல ஃபாஸ்ட்டாக இமேஜஸை பார்த்துருவோம். இன்னொரு நாள் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். தேங்க்யூ தம்பி. ஃபாஸ்ட்டாக ஒரு சின்ன செகண்ட்ஸ் கொடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட் வேண்டாமே பார்த்தேன்னா அப்புறம் எங்களுக்கு ஓடும், பண்டில் ஓடும். வேண்டாம், சரி, ஓகே, வேண்டாம், காட்ட வேண்டாம். அப்படி தேங்க்யூ வெரி மச். அதாவது நம்ம கடைசியாக பார்த்ததோட நினைக்கிறேன். ஆமாம் தம்பி, இது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது. அடுத்த தடவை இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இமேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம், நான் 10 கொஞ்சம் அது தெரியும், ஞாபகம் இல்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது ஆக்சுவலாக நம்ம கிட்ட ஒரு கிரியேட்டர் இருக்காரு, அந்த கிரியேட்டரோட நாங்கள் ட்ராவல் ஆகிறோம்.
ஸோ அந்த கிரியேஷன் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எங்களுக்கு என்ன மாதிரியாக பரிமாணிக்குது, எங்களுக்கு என்னவா அது உணர்த்துது, அது ஆடியன்ஸ் அவர் உங்களுக்கு என்ன உணர்த்துக்கிற பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சியை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணதை. அவர் ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க, கிராண்ட் சக்ஸஸாக இருந்த மாதிரி எனக்கு ஐ ஃபீல் லைக் தட். அதனால் ரொம்ப நன்றி. அதை எல்லாருமே அதில் வந்து உங்களை தொடர்புபடுத்தி இன்வால்வ் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. இனி வர வாரங்களில் திருப்பி அதை நம்ம இந்த மாதிரி அதை கண்டினியூ பண்ணுற வாய்ப்புக்கான நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம அதை. தேங்க்யூ. இப்போ அடுத்த சத்திரத்தாக்கு தேங்க்யூ.